குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த வடமாநில இளைஞர் ஒருவரின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் துறைமுக தெருவைச் சேர்ந்தவர் ஜாய். இவருக்கு விசைப்படகின் மூலம் ஒடிசா, உத்தரப்பிரதேசம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய விசைப்படகு குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்த அஜின், ஒடிசாவைச் சேர்ந்த சிவா, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உட்பட 5 பேர் விசைப்படகிலேயே தங்கியிருந்தனர். இன்று அதிகாலை விசைப்படகில் இருந்த மீன்களை இறக்கி விற்பனைக்கு கொண்டு செல்வதற்காக ஊழியர்கள் சென்றபோது விசைப்படகின் சமையலறை பகுதியில் ஒடிசா இளைஞர் சிவா கழுத்து அறுக்கப்பட்டும் உடலில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்திக்குத்து காயங்களுடன் சடலமாக கிடந்தார். இது குறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த போலீசார் சிவாவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சக ஊழியர்களான உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கருங்கல் பகுதியைச் சேர்ந்த அஜீன் என்பவரின் செல்போன் திருடு போனது சம்பந்தமாக அஜீனுக்கும் சிவாவுக்கும் இடையே குடிபோதையில் தகராறு ஏற்பட்டதாகவும் அதில் அஜீன் சிவாவை கழுத்தை அறுத்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்தது தெரியவந்தது. இதை அடுத்து கொலை வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அஜீனை தேடி வருகின்றனர்.